11ஆம் வகுப்பு மொழி பாடத்திற்கான தமிழுடன் சமஸ்கிருத தேர்வும் நடந்துள்ளது. தமிழக அரசு அங்கீகரித்த சமஸ்கிருத மொழி தேர்வு அரசு தேர்வுகள் துறை தயாரித்த வினாத்தாளை கொண்டு மாணவர்கள் தேர்வை எழுதி வருவதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கீதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கீதன், கூடுதல் விவரங்கள். வணக்கம். குறிப்பாக இன்று 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த மொழிப்பாட தேர்வு தொடங்கி இருக்கின்றது. முதல் நாளான இன்று தமிழ் உள்ளிட்ட மொழிப்பாடங்கள் நடைபெறக்கூடிய நிலையில் சமஸ்கிருத பாடத்திற்கான அந்த தேர்வும் நடைபெறுவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. அண்மை காலமாக தமிழக அரசு மத்திய அரசுக்கு எதிராக இந்த மும்மொழி கொள்கை விவகாரத்தில் இந்தியை திணிக்க மத்திய அரசு முயற்சிப்பதாக தொடர்ந்து முதலமைச்சர் மத்திய அரசு மீது விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றார். இன்று கூட அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலியில் முதலமைச்சருடைய தொண்டர்களுக்கான கடிதத்தில் மொழி சமத்துவத்தை பேணி காப்போம் என்கின்ற தலைப்பில் ஒரு கடிதம் எழுதியிருக்கின்ற முதலமைச்சர் சமஸ்கிருதத்தை திணிக்கவே இந்தியை முதன்மையாக கொண்டு மத்திய அரசு திணிக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டி வருகிறார். குறிப்பாக சமஸ்கிருதத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தான் முதலில் இந்தியை கொண்டு வருகின்ற வகையில் முதலமைச்சர் விமர்சனம் என்பது இன்று கூட அமைந்திருந்தது. இந்த நிலையில் அரசு தேர்வுகள் துறை நடத்துகின்ற அரசு பொதுத் தேர்வில் இன்று அரசு அங்கீகரித்துள்ள பள்ளியின் வாயிலாக இந்த பொதுத் தேர்வு என்பது நடைபெறுகிறது. அதில் சமஸ்கிருத பாடத்திற்கான தேர்வு என்பது அரசு தேர்வுத்துறை தயாரித்த அந்த வினாத்தாளை கொண்டு இந்த தேர்வு நடைபெறுவது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக சமஸ்கிருதத்திற்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்து விமர்சனங்களை முன்வைத்து வரக்கூடிய நிலையில் அரசு நடத்தக்கூடிய பொதுத் தேர்வில் இந்த சமஸ்கிருத தேர்வு நடைபெறுவது என்பது ஒரு அரசு ஒரு முரண்பாடான தொடர்ந்து ஒரு குழப்பமான அந்த கொள்கை வாயிலான முடிவுகளை எடுத்து அறிவித்து வருவதாகவே நாம் பார்க்க வேண்டியிருக்கின்றது. ஏனென்றால் இந்த விவகாரங்கள் எல்லாம் அரசுக்கு தெரியுமா தெரியாதா என்கின்ற அளவில் தான் சமஸ்கிருதத்தை எதிர்க்கின்ற ஒரு பக்கத்தில் இன்னொரு புறம் அரசு தேர்வுத்துறை நடத்துகின்ற சமஸ்கிருத தேர்வு என்பது இன்று நடைபெறுகின்றது. எனவே ஒரு கொள்கை ரீதியாக அரசு ஒரு தெளிவான நிலையில் இருக்கின்றதா என்ற கேள்வியை இந்த விவகாரம் என்பது தற்பொழுது முன்வைத்திருக்கின்றது. குறிப்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் அமைந்துள்ள லேடி வெலிங்டன் பள்ளியில் இன்று 5 மாணவ மாணவிகள் இந்த சமஸ்கிருத மொழிப்பாட தேர்வை எழுதுகின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கீதன்.